இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப்ஸ். குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 28 குரூப்ஸ் இருக்குது. ப்ரைமரி குரூப்னு சொல்லிட்டு 15, சப் குரூப் 13 இருக்குது. இதில் ப்ரைமரி குரூப் 15ல் ஸோ ரிப்போர்ட்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அது கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டில் டைரெக்டாக வர்றதெல்லாம் ப்ரைமரி குரூப்னு சொல்லலாம். அதுக்குள்ளே போனீங்கன்னா அது சப் குரூப்ஸ்லாம் லிஸ்ட்டு தெரியும், இதாகும். ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க லயபிலிட்டிஸ், அசட்ஸ் இது சம்மந்தமாக வர்றது எல்லாமே வந்து ப்ரைமரி குரூப். ஓகேங்களா? ஸோ இதில் சப் குரூப்பும் வந்துடும் பேலன்ஸ் ஷீட்டில். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்ற ரிப்போர்ட்டில் போனீங்கன்னா இப்போதைக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் குரூப் நம்ம ஏதாவது லெஜர்ஸை க்ரியேட் பண்ணோம்னா இங்கே வரும். இதில் வந்து 6 ப்ரைமரி குரூப்ஸ் வந்துடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸு, சேல்ஸு, எக்ஸ்பென்சஸ், இன்கம் இது எல்லாமே எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்ற ரிப்போர்ட்டில் வரும். இப்போ அப்படியே எஸ்கேப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ரிப்போர்ட்லேருந்து நம்ம வெளியே வந்துக்கலாம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போனீங்கன்னா இதில் லெஜர்ஸ்ன்னு கொடுத்திங்கன்னா அசட்ஸு, லயபிலிட்டிஸ் இது சம்மந்தமான குரூப்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அண்டு இன்கம். ஸோ எல்லா குரூப்ஸும் இதில் தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அசட்ஸுன்ற குரூப் பற்றி பார்க்குறோம். கரண்ட் அசட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுன்ற ஒரு சப் குரூப் இருக்குது. ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற எல்லா குரூப்புமே இதில் தான் மேக்ஸிமம் வந்துடும். 9 குரூப்பும் சப் குரூப் 13மே என்ன ஆகிருக்கும் பேலன்ஸ் ஷீட்டில் வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ கரண்ட் அசட்ஸில் இருக்க பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற குரூப்பை பார்க்குறோம். ஸோ நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுன்ற குரூப் கொடுக்கலாம். ஸோ என்னென்ன பேங்க்கு, ஸோ எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, ஸோ இப்படி எந்த கனரா பேங்க்கு எந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் அது பேங்க் அக்கௌண்ட்டுன்ற குரூப்பில் கொடுத்துக்க வேண்டியதுதான். அடுத்ததாக இருக்கிறது கேஷ் இன் ஹேண்டு. கேஷ் இன் ஹேண்டுன்ற குரூப் கீழே ஏற்கனவே ஒரு லெஜர் இருக்குது. கேஷுன்ற ஒரு லெஜர் ஏற்கனவே அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. வேணும்னா வேறு ஏதாவது கேஷ் சம்மந்தமான லெஜர்ஸ் வேணும்னா இந்த குரூப்பில் கொடுத்துக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் டெபாசிட்ஸ் அசட். ஸோ டெபாசிட்ஸ் அசட்ஸ். இப்போ டெபாசிட் அசட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெலிஃபோனுக்காக நம்ம கட்டுற டெபாசிட், ரெண்டுக்காக நம்ம கட்டுற டெபாசிட் இதெல்லாம் வந்து திரும்ப நமக்கு வந்துட போகுது. அதனால் இது அசட்ஸு. அதனால் இது வந்து டெபாசிட்டுன்ற குரூப் கீழே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம் இல்லையா, அந்த லெஜர்ஸும் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம், இந்த குரூப்பில் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது லோன் அண்டு அட்வான்ஸ். லோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்பெனி ஸ்டாஃப்க்கு நம்ம கொடுக்குற லோன்ஸோ இல்லை அட்வான்ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் இந்த குரூப் கீழே மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் இன் ஹேண்டு. ஸ்டாக் இன் ஹேண்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனியினுடைய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் இது கீழே கொடுத்துக்கலாம். கம்பெனி ஸ்டாக்னா இப்போ ரா மெட்டீரியல்ஸு, ஃபினிஷ்டு குட்ஸு இந்த மாதிரி வர லெஜர்ஸை இந்த குரூப்ஸ் கீழே வச்சுக்கலாம். அடுத்தது சன்ட்ரி டெப்டார்ஸ். சன்ட்ரி டெப்டார்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எல்லாமே இந்த குரூப் கீழே வந்துடுவாங்க. அடுத்தது யார் கஸ்டமரோ அவங்களுடைய நேமை போட்டு க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதான் இது சன்ட்ரி டெப்டார்ஸில். அடுத்தது ஃபிக்ஸட் அசட்ஸ். ஃபிக்ஸட் அசட்ஸ்னால் நம்மளோட பில்டிங், மெஷினரிஸ் இந்த மாதிரி வர்றது எல்லாமே ஃபிக்ஸட் அசட்ஸில் கொடுத்துக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதில் கொடுத்துக்கலாம். அடுத்தது மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ், இதுவும் அசட்ஸ் தான். இதே மாதிரி ஒரு லெஜரை இதிலே க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் இது எல்லாமே அசட் சம்மந்தப்பட்ட குரூப்பு. இதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் வர்றது. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் அடுத்ததாக வர்றது லயபிலிட்டிஸ் சைடில் என்னென்ன இருக்கும். லயபிலிட்டிஸில்
பேங்க் அண்டு பிரான்ச் அண்டு டிவிஷன்ற ஒரு லெஜர். ஸோ ஒரு குரூப் இருக்குது. இது வந்து பிரான்ச்சஸ்னுடைய அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த குரூப் கொடுத்துக்கலாம், நம்மளுடைய பிரான்ச்சஸ். அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல்ஸ் ஷேர் கேபிட்டலாக இருக்கலாம், ப்ரொப்ரைட்டர் கேபிட்டல், இல்லை பார்ட்னர்ஸ் கேபிட்டல். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ஸையும் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த லெஜர்ஸை இந்த குரூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரிசோர்ஸ் அண்டு சர்ப்ளஸ்ன்றது ஒரு சப் குரூப்பு. இந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ்னே கொடுத்துருப்பாங்க, ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஓகே இந்த மாதிரி இதுக்கு ரிசோர்ஸ்னே கொடுத்து வச்சுருப்பாங்க. அதனுடைய லெஜரை இதில் இதை குரூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கரண்ட் லயபிலிட்டிஸில் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ், வேட்டு, ஜிஎஸ்டி, டியூட்டிஸ் இந்த மாதிரி லெஜர் வந்துச்சுன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸுன்ற குரூப் கொடுத்துக்க வேண்டியதான். ப்ரொவிஷன்ஸ்னு நம்ம ஏதாவது பேலன்ஸ் வச்சுருந்தா ப்ரொவிஷன்ஸ் ஃபார் சேலரி, வேஜஸ்ஸு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம், இந்த லெஜர்ஸை இந்த குரூப்பை யூஸ் பண்ணி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ளையர்ஸ், நமக்கு யார் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேம்லாம் இந்த சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ன்ற குரூப்பில் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லோன் லயபிலிட்டிஸ். லோன் லயபிலிட்டிஸ்ன்றது நம்ம வாங்கியிருந்தோம்னா அந்த மாதிரி லயபிலிட்டிஸில் வரும். முன்னே வந்து பார்த்திங்கன்னா லோன் அண்ட் அட்வான்ஸுன்ற ஒரு குரூப்பு பார்த்தோம், அது வந்து அசட் சம்மந்தப்பட்டது. நம்ம லோன் கொடுத்துருக்கிறது நம்மளுடைய ஸ்டாஃபுக்கோ இல்லை இது கொடுத்துருந்தா லோன் அசட்ஸில் வந்துடும். ஓகேங்களா. லோன் லயபிலிட்டின்றது நம்ம வாங்கியிருக்க லோன். ஓகேங்களா. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லோன்ஸ்லேயே 2 லோன் இருக்குது, செக்யூர்டு லோனு, இன்னொன்று வந்து அன்செக்யூர்டு லோன். செக்யூர்டு லோனுன்னு பார்த்திங்கன்னா பேங்க்லேருந்து நம்ம ஏதாவது அடமானமாக வச்சு டாக்குமெண்ட்ஸோ இல்லை ஜுவல்ஸோ வச்சு வாங்குறது செக்யூர்டு லோன். அன்செக்யூர்டு லோனுன்றது ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்னர்ஸு இவங்கள்ட்டருந்து நம்ம லோன் வாங்கியிருந்தால் அது அன்செக்யூர்டு லோனு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஓடினா ஓவர் டிராஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க பேங்க்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓசிசின்னு சொல்லுவோம். பேங்க் ஓசிசியும் இந்த குரூப் கீழே மெயின்டெனன்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னே ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ்ஸு இன்கம்ஸ். ஓகே. எக்ஸ்பென்சஸில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், நம்ம ப்ராடக்ட்டுக்காக செலவு பண்ணுறது எல்லாமே வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக யூஸ் பண்ணுறது. மேனுஃபேக்சரிங்காக வர எக்ஸ்பென்சஸ்ஸு, வேஜஸ்ஸு, கேரேஜ் இன்வர்ட்ஸ் இந்த மாதிரியான லெஜர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்ற குரூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டு, ரெண்ட்டு, டெலிஃபோன் சார்ஜு இந்த மாதிரி வர்றது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது பர்ச்சேஸ் அக்கௌண்ட். கிரெடிட் பர்ச்சேஸ் ஆகட்டும் இல்லை கேஷ் பர்ச்சேஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்ற குரூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து அதே மாதிரி தான் இன்கம், டைரக்ட் இன்கம் இருக்குது, இன்டைரக்ட் இன்கம் இருக்குது. அப்புறம் சேல்ஸுன்னு வச்சு பார்த்திங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சேல்ஸு, கேஷ் சேல்ஸு இந்த மாதிரி இருக்கிற லெஜர்ஸை இது கீழே க்ரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 28 குரூப்ஸ் இது தான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நம்மளுடைய இந்த குரூப்பை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.